பேட்டிலாம் பார்த்தீங்களா? வீரபாண்டியன், நம்ம அறிவாளிகள், வாட்ஸ்அப் தலைவர்கள், அப்புறம் அந்த பாலகிருஷ்ணன், ப்ரொஃபஸர், பிஹெச்டி, டாக்டர் ரவிக்குமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த இதில் வந்து பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இந்த எஸ்ஐஆர். இதன் மூலியமாக வாக்குரிமை இல்லை, வாக்குரிமை பறித்து அவர்களை முகாம்களில் அடைக்கிற ஏற்பாடு நடக்கும். எப்படிங்க? ஓ, தேர்தல் ஆணையம் அதோடைய நடைமுறையை பண்ணுது. இதில் உங்கள் ஓட்டு இருக்கா இல்லையா, போலியான வாக்குகள், டபுள் என்ட்ரி, செத்து போனவங்க வாக்கை நீக்காமல் இருக்கிறது. நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பேன், அங்கேயும் என்ட்ரி பண்ணியிருப்பேன், அப்போ இங்கேயும் ஓட்டு இருக்கும், அங்கேயும் ஓட்டு இருக்கும். அப்புறம் போலி வாக்காளர்கள், அப்புறம் வாக்காளர்களை நீக்கிறது. இந்த இது ஃபுல்லாக ஏடிஎம்கே விழுறதுப்பா. இவங்க எல்லாரையும் நீக்கிடு. அவனுக்கு தெரியாது, அவன் அன்னைக்கு தான் தூசி தட்டி. நம்ம ஆள்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம மக்கள்கிட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் வெளியிடுவாங்க. ஜூனு, டிசம்பரு, ஜனவரி இந்த மாதிரி வெளியிடுவாங்க. அந்த டைமில் நம்ம வாக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அந்த டைமை தான் பயன்படுத்திக்கணும். வீடு மாறி இருக்கீங்க, அது நடுவுலேயே பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் சிறப்பு இது முகாம் போடுவாங்க, அங்கே போய் நீங்கள் எழுதி கொடுத்து பண்ணிக்கலாம். இன்னொன்று, இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்கள் எபிக் நம்பரை போட்டு 1950 அதுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே வாக்கு இருக்குது, என்ன பாகம் முதற்கொண்டு வந்துடும். உங்கள் ஓட்டு இல்லைன்னா ஓட்டு இல்லைன்னு வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வாக்கு எங்கேயோ தூக்கிட்டாங்க, அப்போ நீங்கள் இது பண்ணணும். அட்ரஸ் மாறுறீங்கன்னா அந்த பழைய அட்ரஸில் தூக்கி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் அட்ரஸ் மாறுறீங்கன்னா புது அட்ரஸுக்கு ஆதார் மாற்றி அதுக்கெல்லாம் மாற்றணும். இது நம்ம மக்கள் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம வாக்கை நம்ம பாதுகாக்கணும்ல.